கலை திருவிழா வந்தாலே என் பள்ளிக்கே தனி கலை வந்துடும். ஆமாங்க, கலை திருவிழா எங்கள் பள்ளியில் எப்படியெல்லாம் நடத்தினோம், மாணவர்கள் ஆர்வமாக கலந்துக்கிட்ட விதம், ஆசிரியர்களாகிய நாங்கள் என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செய்தோம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகலாமா? கலை திருவிழான்னு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மீட்டிங் போட்டு டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி கலைத்திருவிழாவை நம்ம நடத்த போகிறோம்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா 300 மாணவர்களை கொண்ட முத்தான பள்ளி எம் பூலாங்குளம் அரசு பள்ளி. எல்லா குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஸோ 1 வீக் கிளாஸ் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சேர்ந்து குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுவோம். கிளாஸ் லெவலில் போட்டி வச்சு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா மாணவர்களையும் காம்படிஷனில் கலந்துக்க சொன்னோம். அதோட மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் நாங்கள் 2 டீமாக பிரிஞ்சோம். எதையுமே பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டீம் பிளானிங் டீம், நெக்ஸ்ட் டீம் எக்ஸிக்யூட்டிங் டீம். பிளானிங் டீமோட வேலையை பார்க்கலாமா? போட்டி நடத்துகிற நாள், டைமு, யார் யாரெல்லாம் ஜட்ஜஸாக போகும்போது அவங்க கிளாஸை யார் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தனியாக ஒரு ஷெடியூல் பிளான் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஜட்ஜஸ் எங்களோட சேர்த்து எஸ்என்சி மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஒவ்வொரு போட்டிக்கும் 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஜாலியாக பேசி அவங்களுக்கு பயம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் அவங்கள போட்டியில் கலந்துக்க செஞ்சாங்க. இந்த 3 குழு தனித்தனியாக அரசு கூறிய விதிமுறைகளின்படி மதிப்பெண்களை கொடுத்து அதை ஹெச்எம் கிட்ட கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ மதிப்பெண் அடிப்படையிலே அன்னைக்கு ஈவினிங்கே ப்ரேயரில் போட்டிக்கான ரிசல்ட் வந்துடும். பசங்க டிராயிங்லேயும், அதாவது வண்ணம் தீட்டுதல்லையும் களிமண் செய்தலையும் எல்லா மாணவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் குட்டீஸு சும்மாவே ட்ரா பண்ணுவாங்க. இப்போ கேட்கவா வேணும், களிமண் போட்டியிலலாம் இவங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கான்னு நாங்களே ஆச்சரியப்பட்ட தருணங்கள் நிறையவே இருந்துச்சுங்க. ஓடும் போதும், ஆடும் போதும், தூங்கும் போது, ஏன் பாத்ரூம் போகும்போது கூட அன்னைக்கு என்ன ரைம்ஸ் பாடினமோ அந்த ரைம்ஸ் அவங்ககிட்ட பாடிக்கிட்டே இருப்பான். ஸோ அதையே போட்டியாக வச்சாங்கன்னா விடுவாங்களே நம்ம பசங்க? மரமே ஆடி கைத்தட்டும். அப்படித்தான் இருந்தது என் பள்ளி மாணவர்களோட மாறுவேட போட்டி. மூச்சடக்கி முத்து குளிப்பவன் போல 3 நிமிடத்தில் முத்தெடுத்தார்கள். திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் எம் மாணவர்கள் இன்பம் ஒருவர் இல்லத்தில் இருந்தாய் துன்பம் மூராவரி இரவுள்ள உள்ளம் முருகும் கரவுள்ள உள்ளது மின்றி கேள் இனிய அழகழகா சேலை கட்டி அம்சமா இருந்தாங்க நம்ம நாட்டுப்புற நடன கலைஞர்கள். இது மட்டுமா, மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகளையும் நாங்க விடல. எப்படி நம்ம தங்கங்கள் கலாட்டா இல்லாத கலை திருவிழாவா? அது என்னன்னு பார்ப்போமா? முதல் 3 இடம் பிடிச்சவங்களுக்கு பிரைஸ் அப்படின்னா, சில வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ வகுப்பளவில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண மாணவர்களுக்கு பரிசு கொடுப்போம்னு முடிவெடுத்து அதற்கு பொறுப்பும் டீச்சர்ஸ் நாங்களே எடுத்துக்கிட்டோம். கலை திருவிழாவை மையமாக வச்சு நாங்களே லோகோ ஒன்று ரெடி பண்ணோம். மெடல் வாங்கி நாங்களே டேக் போட்டு சூப்பராக ரெடி பண்ணோம். அந்தந்த கிளாஸ் டீச்சர் அவங்க பசங்கக்கிட்ட அதை கொடுத்து குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. மெடல் போட்டதும் அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம்.